அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களை, உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதா தொலைக்காட்சி நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம், பாக்கியம். இதில் பணி செய்யக்கூடிய அருட்தந்தையர்கள், பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்பது ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். இதை வளர்க்க வேண்டும், நம்முடைய பொறுப்பு. அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் ஊதாரி மைந்தன் ஸ்டோரியில் மூத்த மகனுடைய பண்புகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இளைய மகனை பார்த்தோம். மூத்த மகனுடைய பண்புகளை தான் நம்ம ஆழமாக தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் மூத்த மகனுடைய பண்பை தான் ரொம்ப ஆழமாக இங்கே சொல்ல வராரு. ஏன்னா இந்த மெசேஜே பரிசேயருக்கும் விவிலிய அறிஞர்களுக்கு தான், ஜெபிக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு தான், ஊழியம் செய்யக்கூடிய கம்யூனிட்டிக்கு தான், மக்கள், கோயிலுக்கு வரக்கூடிய மக்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், இப்படி ஜெபிக்கிறேன் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டிருக்கிற மக்களுக்கு தான் இந்த செய்தியை கொடுக்கிறார். அப்போது இரண்டு சகோதரர்களுமே டிஃப்ரெண்ட் வேல, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமான வேல அப்பாட்ட இருந்து பொருளை நேசிக்கிறாங்க, தவிர அப்பாவை நேசிக்கலை என்று பார்த்தோம். அப்போது இளைய மகன் மனமாறி வரும் பொழுது அப்பா விருந்து வைக்கிறாரு. அந்த விருந்துக்கு உள்ளவே வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு மூத்த மகன். இட் ஷோஸ் தட் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஹாப்பினஸ் நெவர் பீன் ஹிஸ் கோல். எங்கள் அப்பாவுடைய முடிவு தான்யா என் முடிவு, எங்கள் அப்பாவுடைய சுகம்தான் என்னுடைய சுகம், எங்கள் அப்பாவுடைய மகிழ்ச்சி தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது டாப் ப்ரையாரிட்டி இல்லை அவருக்கு, மூத்த மகனுக்கு. அப்போ மூத்த மகனை போல கீழ்ப்படிதல் வழியாக கடவுளை கட்டுப்படுத்த நினைத்தால், நம்ம உலக வாழ்க்கையில் தேவையான பொருட்கள், ஆசீர்வாதங்கள், அதை வாங்கறதுக்கு தான் நம்ம கீழ்ப்படுகிறோம். அப்போது அந்த கீழ்ப்படிதல் வழியாக கடவுளை கட்டுப்படுத்தி எனக்கு பொருள் வேணும், சைக்கிள் வேணும், லேண்ட் வேணும், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம கீழ்ப்படுகிறோமே தவிர உண்மையான ஒரு கடவுள் மேலே உள்ள அன்பு, நம்பிக்கையில் கீழ்ப்படுகிறோமா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ மூத்த மகன்கிட்ட இருந்த நன்மைத்தனம், குட்னஸ் கடவுள்கிட்டமிருந்து பிரிக்கலை. ஆனால் அவன்கிட்ட என்கிட்ட குட்னஸ் இருக்கே, நான் நல்லவனாச்சேங்கிற அவனுடைய பெருமையான எண்ணம் தான் இந்த அப்பாவிடமிருந்து அவனை பிரித்தது. அப்பாவுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாமல் போச்சு. ஒரு வாலிப பையன் இப்படி ஜெபிச்சுட்டு இருந்தான். ஒரு 15-16 வயது உள்ள இசைத்துறையில் மிகவும் ஆர்வமுள்ள ஒரு வெறி உள்ள ஒரு வாலிபன் இப்படி ஜெபிச்சுட்டு இருந்தானா. என்ன ஜெபிச்சுட்டு இருந்தான்னா, ஆண்டவரே, தாவீதை போல பல விதமான உபகரணங்களை நான் வாசிக்கணும், எல்லாத்திலையும் நான் மாஸ்டர் பண்ணணும், அறிந்து கொள்ளணும், அப்படி நல்ல இசை கருவிகளை மீட்க அந்த இசை ஞானத்தை எனக்கு கொடுங்க, தொடர்ந்து அடம்பிடிச்சு ஜெபிச்சே இருப்பானா. நான் அப்படி வளர 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 நான் நல்லா பாட்டு போடுவேன், பாடுவேன், துதிப்பேன், உங்களை ஆராதிப்பேன், உங்களை உயர்த்துவேன், உங்களுக்கு புகழ் உண்டாகும், ஆகவே எனக்கு அந்த தாளந்துகளை கொடுங்க, அப்படி உண்மை புகழும் பொழுது மக்கள் என்னையும் தேடி வருவாங்க, எனக்கும் நல்ல சந்தோஷம் கிடைக்கும், ரிவார்டு கிடைக்கும், ஆகவே எனக்கு நல்ல ஒரு இசை ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி உபவாசம் இருந்து பல நாட்கள் அவன் ஜெபிச்சான். கடவுளும் அவனுக்கு அருமையான அந்த வரங்களை கொடுத்தார். இசைக்கருவி போட்டான், பாடல் போட்டான், சிடி போட்டாப்ல, இப்படி பயங்கரமாக அவர் புகழ் பயங்கர உச்சிக்கு போச்சு. அப்போது அந்த ஊரில், அந்த பங்கில், அந்த விகாரேட்டில் இன்னொரு பையனை கடவுள் எழுப்புறாரு. அவன் அருமையாக போடுறான். இப்போ இவனை பற்றி பேசிட்டு இருந்தவங்க அவனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் இசை நல்லா இருக்கு, அவனுடைய சிடி நல்லா போகுது, அவனோட பாடுறது ஈஸியாக இருக்குது, சுலபமாக இருக்குது, அவனுடைய ரிதம் நல்லா இருக்கு என்று சொல்லி மக்கள் பாராட்ட ஆரம்பித்தாங்க. உடனே இவனுக்கு வேதனை, கோபம், பொறாமை வந்துச்சு. அடிக்கடி அந்த பையனை பற்றி எதிர்த்து பேச ஆரம்பித்தான். இவனிடம் இருந்த அந்த இசை ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு அவன் போனான் அப்படின்னா, உண்மையான விட்னஸை சொல்கிறேன், எந்த அளவுக்கு போனான்னா, நண்பர்களை வச்சு விஷம் வைத்து அந்த மகனை கொலை செய்யும் அளவுக்கு அவனுக்குள்ள பொறாமை பெருசாச்சு. இறுதியில் கொலை செய்யாதபடி தப்பிச்சிட்டான்னு வச்சுங்களேன். இதில் நல்லா புரிஞ்சுக்கலாம், இது ஒரு உண்மையான ஒரு விட்னஸ் தான். இதில் நல்லா புரிஞ்சுக்கலாம், கடவுளுக்கு மகிமை, கடவுளுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகிமையை யாருக்கு கொடுக்குறோம்? எனக்கு தான் ஈகோ, நான் பெருமை அடையணும், நான் வளரணும், நான் செழிக்கணும், என்னை போட்டிக்கு ஒருத்தன் வந்துட்டானா அவனை காலி பண்ணிடுவேன், அவன் மேலே பொறாமப்படுவேன், அல்லது அவனை விட்டு விலகி இருப்பேன், அவன் இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன், வேற ஊருக்கு போவேன். அப்போது we don't give glory to God, but we take glory for our own growth. We don't love God for God's sake, but we love God only for our growth. அதனால்தான் அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் நிறைய நமக்கு டேலண்ட்டை கொடுக்கிறார். ஊதாரித்தனமா கடவுள் lavishly he gives lot of talents to us.
ஆனால் அந்த தாளந்துகள் என்ன செய்யுது சில நேரத்தில், that precipitate a crisis of faith in our heart, like this elder brother. இந்த மூத்தவனை போல, நான் நல்லவன், நான் நேர்மையானவன், நான் உண்மையாக உழைச்சேன், என் திறமை எப்படி தெரியுமா, நல்ல அறுவடை செய்வேன், விதவிதச்சடமெல்லாம் 100 மடங்கு அறுவடை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி பெருமை பேசி பேசி அது என்ன செய்யுது, விசுவாசத்தில் மிகப்பெரிய ஒரு முடக்குவாதத்தை உண்டு பண்ணுது, கிரைசிஸை உண்டு பண்ணுது, விசுவாசம் இல்லாமல் போகுது, நேர்மை இல்லாமல் போகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம், பெங்களூரில் ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டில் ஒரு அம்மாவுக்கு நோய் வந்துருச்சு. அந்த வீட்டில் அந்த சகோதரி சொன்னாங்க, எனக்கே அந்த நோய், எனக்கே அந்த நோய் என்று சொன்னாங்க. இப்படி தான் பலர், ஏன் உங்களுக்கு வரக்கூடாது, ஏன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, கடவுளை அனுமதிச்சு அவர் எடுப்பார், அவற்றை ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பெண் இப்படி சாட்சி எழுதுறா. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரொம்ப கடவுளுக்குள்ள முன்னேறி வந்தவர்கள், வரங்கள் கொடைகள் உள்ளவங்க, ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க, அருமையாக செஞ்சுட்டு இருந்தாங்க, கடவுளை பயங்கரமாக புகழ்வாங்க, உயர்த்துவாங்க, இறைவார்த்தை வாசித்தாங்க. அப்படி வாழ்ந்த பெண்மணிக்கு ஒரு பயங்கரமான ஒரு வியாதி வந்துருச்சு. அப்போ ஏன் எனக்கு போய், நான் உங்களை நேசிக்கிறேன்ல, ஏன் எனக்கு, நான் எவ்வளோ நீதியாக இருந்தேன், உங்களுக்காக தானே வந்தேன், கடவுளை பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தாங்க. அந்த நோய் அதிகமாச்சு, அவங்களால தூங்க முடியல. கிட்டத்தட்ட 8 அல்லது 9 மாதங்கள் மருத்துவமனையில் போராடி கொண்டிருந்தாங்க, மனவியாதி வர அளவுக்கு போராடி கொண்டிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் கடவுள் வந்து ஊதாரி மைந்தனுடைய மூத்த மகனை காமிச்சாராம். ஊதாரி மைந்தன் கதையை படின்னு சொன்னாராம். இப்போ படிக்கும்பொழுது தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஊதாரி மைந்தனுடைய பேரபிளில் மூத்த மகனுடைய ஆட்டிடியூட் தான் எனக்கு இருக்குது, நான் நல்லவன், நான் நேர்மையானவன் அப்படின்னு நினைக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி, அந்த நொடி பொழுது நான் பாவி ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி பாவத்தை அறிக்கை செய்து, ஊழியனாக இருந்தாலும் உண்மை புகழ்ந்தாலும் எனக்குள்ள பெருமை இருக்குது, அதை காட்டி கொடுத்தீங்களப்பா, நன்றியப்பா, இனி ஒரு நாளும் உங்கள் கிருபை உதாசீனப்படுத்த மாட்டேன், எனக்கு கொடுத்துருக்கிற திறமைகளை நம்பி வாழ மாட்டேன், உங்களை தான் நம்பி வாழ்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்களாம். உடனே அந்த நோய் அப்படியே தீர்ந்து போச்சா. அவங்க ஒரு சாட்சி எழுதியிருக்கிறாங்க. அப்போ மூத்த மகன் கீழ்ப்படிந்த காரணமே அப்பா பிடிக்கிறதுக்கெல்லாம் அப்பாட்டம் இருக்கிற பொருட்களை வாங்கறதுக்கு தான் இல்லைங்களா? அப்போ இங்க என்ன நடக்குது? அப்போ பாவம் என்பது கட்டளைகளை கடைபிடிக்காமல் போறது மட்டுமல்ல, கடைபிடித்தும் கூட பாவம் செய்யறோம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் கடைபிடிக்கிறோன்னு சொல்லி தான் அதை கடைபிடிக்காம போறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி சாதாரண நற்செய்தி அல்ல, இது வித்தியாசமான யூனிக் காஸ்பல். இந்த நற்செய்தி மாதிரி ஈக்குவலா இந்த உலகத்துல யாராலையும் கட்டுக்கதை கூட எழுத முடியாது. ஏனென்றால் இது உயிருள்ள கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மதவாதி இல்ல மதம் அற்றவன், ரிலீஜியஸ் பீப்புள், இர்ரிலீஜியன் அப்படிலாம் பிரிக்க மாட்டார். கடந்த வாரம் கூட நான் லைட்டா சொன்னேன். அப்போ இவன் மாரல் பீப்புள், இவங்க இம்மாரல் பீப்புள், இவங்க வந்து தாறுமாறா வாழ்றாங்க, விபச்சாரம் பண்றவங்க, இவங்க நேர்மையா வாழ்றவங்க அப்படியெல்லாம் பிரிக்க மாட்டார். கன்சர்வேட்டிசம் அல்லது லிபரலிசம் என்றெல்லாம் பிரிக்க மாட்டார் பாருங்க. இல்லது நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு பிரிக்க மாட்டார். இந்த ஜாதி அந்த ஜாதி, சவுத் இந்தியா நார்த் இந்தியா அப்படிலாம் பிரிக்க மாட்டாரு. கடவுள் பிரிக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்கேல், தாழ்ச்சி உள்ளவங்களா அல்லது பெருமை உள்ளவங்களா. அன்பான சகோதர சகோதரிகளே, லூக்கா எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரத்துல 10 முதல் ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை கடவுள் நமக்கு விளக்குகிறார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர், பரிசி அண்ட் டாக்ஸ் கலெக்டர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார், கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரம் போன்ற மற்ற மக்களைப் போலவோ, இதோ பக்கத்தில் ஜெபிக்கிறான் இந்த வரி தண்டுபவனைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவனை மாதிரி நான் மோசம் இல்லை, திருடலை, மொல்ல மாதிரித்தனமான இல்லை, அப்படி இருக்கத்தான் நான் நன்றி செலுத்துறேன். யாருக்கு நன்றி சொல்றான்? அவனுக்கு நன்றி சொல்றான். அவன் பெருமை, கடவுளுக்கு நன்றி சொல்ல. நான் அப்படி விபச்சாரம் பண்ணல, ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், நான் அவனை போல மோசமானவில்லை, ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்ன, எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறேன், எனக்கு பெருமை சொல்லிக்கிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன், என் வருவாயில் எல்லாம் 10ல் ஒரு பங்கை கொடுக்கிறேன். கடமைகளை செஞ்சு கடவுளை எதிர்க்கலாம், நன்மைகளை செஞ்சு கடவுளை எதிர்க்க முடியும், நீதியோட வாழ்ந்து கடவுளை அடக்குமுறை செய்ய முடியும், கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று, பாவி ஜெபிக்கிறான் பாருங்க, தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல், ஆண்டவர் பார்த்தா பார்க்க முடியாது, நான் பாவி ஆச்சேன்னு சொல்லி குனிஞ்சுக்கிட்டு அவன் ஜெபிக்கிறான். தம் மார்பில் அடித்து கொண்டு
மார்பிளை அடிச்சுக்கிறான், எவ்வளோ வேதனைப்படுத்திக்கிறான். கடவுளுடைய பரிசுத்தம் என்ன, என்னுடைய பரிசுத்தம் என்ன அப்படின்னு இயல்பா புரிஞ்சுக்கிட்டான், அழுவுறான். கடவுளே பாவியாகி என் மீது இறங்கிருளும் என்று கதறுகிறான், அழறான். இயேசு சொல்றாரு, இயேசு பரிசேயரை அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவர் தாழ்த்தப்படுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, கிருபையை நம்பி வாழ்றோமா அல்லது நம்முடைய திறமைகளை நம்பி வாழ்றோமா, நம்முடைய பரிசுத்தத்தை நம்பி வாழ்றோமா? அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஜெபிக்க வரக்கூடியவங்க, நான் ஜெபிச்சிட்டேன், 2 ஜமால சொல்லிட்டேன், நான் இறக்கும் ஜமால சொல்லிட்டேன், இறைவார்த்தை வாசிட்டேன், அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், நான் அப்படியே போதும் அவ்வளோதான். யாருக்கு எந்த உதவி செய்யக்கூடாது. ரோட்டில் யாராவது அடிச்சு கீழே கிடந்தா கூட அதை பார்க்க தேவையில்லை. நான் லேவியர், நான் குரு, நான் நேர்மையானவர், நான் பாவம் செய்யல. பாவம் செய்யலைங்கிறது முக்கியம் இல்லை, நன்மை செய்யறமாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக உண்மையை உணரணும். கிருபையை உணர்ந்தா மட்டும்தான் நம்ம நன்மை செய்ய முடியும். அதான் அவர் சொல்லக்கூடிய மிக ஆழமான சத்தியம். என்னன்னா, அன்னை மரியாள் பாடின மிக அற்புதமான ஒரு பாடல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆ பிரிக்கிறார். ஒன்று பெருமை உள்ளவங்க, இன்னொன்று தாழ்ச்சி உள்ளவங்கன்னு சொல்றாரு. தாழ்ச்சி உள்ளவன் பாவம் கொலை செஞ்சாலும் விபச்சாரம் செஞ்சாலும் உள்ளர வரான். பிசிக்கலா பாவம் செஞ்சான், பிசிக்கலா ஓடி வரான், பிசிக்கலா அப்பாவை கட்டி பிடிக்கிறான், முத்தம் கொடுக்கறான், மீட்பு அடைஞ்சிட்டான். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற அண்ணனும் நல்ல வேங்குறான், நேர்மையானவங்கிறான், உழைக்கிறவங்கிறான், நான் உங்களுக்கு அடிமையா இருந்தங்கிறான், எல்லாம் செய்யறான். அப்பாவை கட்டி பிடிக்கல, அப்பாவுடைய அன்பை புரிஞ்சிக்கல, பிசிக்கலா இன்டிமேசி அங்க இல்ல, அப்பாவோட வாழல. அன்பான சகோதர சகோதரிகளே, லூக்கா எழுதின முதல் அதிகாரம் 47 முதல் அன்னை மரியாளுடைய பாடல்களை பார்க்கிறோம். அவர் தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அருபெரும் செயல்கள் செய்தார், தூயவர் என்பது அவரது பெயர். அவர் அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளால் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கிறார் அப்படிங்கிறார். உள்ளவே வரல, அவன் உள்ள வந்தானா, அண்ணன் தம்பி சேர்ந்தானான்னு எழுதவே இல்லை. ஒன்ட்ட விட்டுறேன்டா, உன்ட்ட பெருமை இருக்கு, பாவம் இல்லைன்னு நீ நினைக்கிற பாத்தியா, உன்ட்ட பாவம் இருக்குன்னு அதை உணரக்கூட மனநிலை உனக்கு இல்லை பாத்தியா, உன்னை நான் என்ன செய்ய முடியும்? ஊதாரி மைந்தன் இளைய மைந்தனை கூட ஓடி போனார், ஓட்டமா ஓடினார், ஓடி முத்தம் கொடுத்தாரு, கட்டி பிடிச்சாரு, எல்லாம் செஞ்சாரு, தொட்டாரு. இவன் வீட்டுக்கு வாசல்ல நிக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பா ஓடி போய் அவனை வாப்பா தரவணைச்சு வாடா பார்த்துக்கலாம், 2 முத்தம் கொடுத்தா உள்ள வந்திருப்பான். முத்தம் கொடுக்கல. 2 பேரும் அன்பு செய்யறாரு. ஏன் அவனை போய் முத்தம் கொடுக்கல, கட்டி பிடிக்கல, வாடான்னு கம்பல் பண்ணல? ஏன்? அவன் நினைக்கிறான், அவன் நீதிமான் நினைக்கிறான், அவன் நல்லவன் நினைக்கிறான். பெருமை இருக்கு அவன்கிட்ட. பெருமை உள்ளவன்கிட்ட கடவுளால ஒன்னும் செய்ய முடியாங்கிறத சொல்றாரு. மிக மிக ஸ்ட்ராங்கான மெசேஜ் நமக்கு கொடுக்கிறாரு. பெருமை, பிரைட், அது கடவுளுக்கு எதிரான பாவம். பெருமை, நான் நல்லவன் நினைச்சா போச்சு, நான் மட்டும்தான் நல்லவன் நினைச்சா போச்சு, நான் பாவிதான். ஆண்டவருடைய இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமான், அது வேற. ஆனா நான் நல்லவன், கடவுளுடைய கிருபை தேவையில்லை, கடவுள்கிட்ட போய் சேர தேவையில்லை, தியானம் போக தேவையில்லை, பாவ சங்கத்தனம் செய்ய தேவையில்லை அப்படின்னு நாம் நினைச்சோம்னா சிதறடிப்பாரு, வாழ்க்கையை சிதறடிப்பாரு. அன்பான சகோதர சகோதரிகளை, அன்னை மரியாள் எவ்வளவு உணர்ந்து பாடியிருந்தால், ஆண்டவர் இயேசுக்கு தனக்குள்ள வந்த உடனே, பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட உடனே, இறை வார்த்தையும் பரிசுத்தாவையும் சேர இடத்துல மீட்பு உண்டாச்சு. மீட்பர் வந்தார். அந்த மீட்பர் தனக்குள்ள உருவாகிட்டாங்கன்னு விசுவசித்த உடனே அன்னை மரியாள் பாடின இந்த பாடல் என்ன அருமையான ஒரு பாடல் பாருங்களேன். தாழ் நிலையில் இருந்த தாழ்ச்சியோட வாழ்ந்த என்ன, ஏதோ அடிமை விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்திக்கிட்டாங்க அன்னை மரியாள். அங்க மீட்பர் உருவானாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவராதான் இந்த பேரபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, அவராதான் உருவாக்குறார். 2 ஆட்களை உருவாக்குறாரு. ஒருத்தன் இளைய மகன், ஒருத்தன் மூத்த மகன். அப்பாங்கிறத கடவுளை ரெப்ரசன்ட் பண்றாரு. அது ஒவ்வொரு வீட்லயும் இந்த 2 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. ஒண்ணு கட்டளைகளை கடைபிடிக்காம கடவுளை மிதிக்கிறது, இன்னொன்னு கட்டளைகளை கடைபிடிச்சு கோயிலுக்கு வந்து ஜெபம் சொல்லி நல்ல மாதிரி நடிச்சு உண்மையான மனமாற்றம் இல்லாம ஜெபம் சொல்லக்கூடாது இல்லை. ஜெபம் சொல்றவங்க தாக்கல, நான் ஜபிக்கலன்னா வாழ்க்கை போச்சு, அவ்வளவுதான். ஜெபலன்னா உறவு இல்லை, பூசைலன்னா உறவு இல்லை, வாழ்வு இல்லை.
ஆனா பூசைக்கு வரேன்னு சொல்லி 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 கட்டளைகளை கடைபிடிச்சு கடவுளை மிதிக்கிறோம் பார்த்தீங்களா, கடவுளை பிரதிபலிக்காம வாழ்றோம் பார்த்தீங்களா, ரெண்டுமே மிக மோசம். அதுல மிக மிக மோசம். ஈச் ஒன் இஸ் நாட் ஈக்குவலி டேஞ்சரஸ், போத் ஆர் டேஞ்சரஸ். ரெண்டு பேருமே மோசம்தான். அதுல ரொம்ப ரொம்ப மோசம் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் உண்மையா வாழ்றேன்னு சொல்லிட்டு யாருக்கும் எதையும் ஒரு இயேசு கிறிஸ்து பிரதிபலிக்காத வாழ்க்கை வாழ்றது வேஸ்ட். அது மோர் டேஞ்சரஸ். இளைய மகன் உண்மையாவே ப்ராப்பர்ட்டி எடுத்து ரொம்ப தூரம் ஒரு 500 கிலோமீட்டர் போனான்னு வச்சுக்கோங்களேன், வெறி தொலைதூரத்துக்கு போனான், விவரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் மூத்த மகன் அப்பாவோட இருக்கிறான். ஆனா என்ன தலைவில் இவன் 500 கிலோமீட்டர் போனான், இளைய மகன் இவன் 5000 கிலோமீட்டர் தூரத்துல போறான். எவ்வளவு மோசம் பாருங்களேன், மிகவும் டேஞ்சரஸ். நான் நீதிமான், நான் நல்லவன், நான் பரிசுத்தவான், நான் மேன்மையானவன், எனக்கு இரக்கம் தேவையில்லை, ஆண்டோடைய மன்னிப்பு தேவையில்லை, நான் கோயிலுக்கு ரெகுலரா போக தேவையில்லை, ரொம்ப பண்ண தேவையில்லை, சும்மா போயிட்டு வந்தா போதுன்னு நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கை சிதறடிக்கப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, God is redefining what is lost, what is sin, what is saved. மீட்புன்னா என்ன? யாரையா மீட்கப்பட்டவன்? இளைய மகன் மோசமா இருந்தான், அவன் மீட்கப்பட்டான். நீ நல்லவங்கிற நீ மீட்கப்படல, நீ தொலைஞ்சு போனவன் தான், நீ தான் முதல்ல தொலைஞ்சு போனவன். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ எப்பேற்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக ஆழமான பாடத்தை அந்த ஊதாரி மைந்தன் அண்ணன் வழியாக நமக்கு கற்பிக்கிறார். பாவம் செஞ்சோம், அதை ஏற்றுக்கிட்டோம்னா மனம் மாறுவோம். வெறும் பாவங்களை ஓடி போய் முத்தம் கொடுக்கிறாரு, மன்னிக்கிறார் என்பதற்காக பாவம் செய்யறத தூண்டலை, அப்ரிஷியேட் பண்ணல, மோட்டிவேட் பண்ணலை. இங்க அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் மனமாற்றம் அடைஞ்சான். ரிப்பென்டன்ஸ் என்பது கடவுள் அவன் சொல்றதுக்கு முன்னாடி அவன் போய் ஓடி போய் அந்த அப்பா போய் அன்பு சேர முத்தம் கொடுக்கிறார். அதனாலதான் முழுமையான ஒரு மனமாற்றம் அவருக்குள்ள வந்துச்சு. அப்பேற்பட்ட அன்புள்ளவர். அவன் வீட்டுக்கு வரானே, அவன் இன்னமும் நல்லா இருப்பானா, அவன் இன்னமும் ஒழுங்கா நீதிமான வாழ்வானாங்கிறதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. பாருங்க, அன்பை ஊற்றுகிறார், அளவில்லாதபடி ஊற்றுகிறார். தனக்கு மீதி இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் அன்பை கொடுத்து அவரை மன்னிக்கிறார். இப்படி அன்பு செய்யக்கூடிய கடவுளை நீ என்ன செஞ்ச, நீ செய்யறது நீதியா, நீ ஏன் எனக்கு இதை கொடுத்த, நீ ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இதை ஆஸ்வதிக்கலன்னு கேட்க தேவையில்லை. அத்தனை கேட்காமல் இருந்தாலே, புலம்பாமல் இருந்தாலே, நீங்க அவரை சார்ந்து வாழ்ந்தா போதும், அவரை பிரதிபலிச்சுட்டே இருங்க போதும். இயேசு யாருன்னு சொல்லி உங்க வாழ்க்கை வழியா காமிங்க தாழ்ச்சியோட. அன்னை மரியாள் அதை தான் செஞ்சாங்க. இயேசு கடவுள் யாருன்னு காமிச்சாங்க உலகத்துக்கு அன்னை மரியாள். அவ்வளவுதான். பாக்கி எல்லா ஆசீர்வாதங்களும் அவங்களை தேடி போச்சு. அப்படி வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை. God bless. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நமக்கு மனதிலே ஒரு சில வருத்தங்கள், கோபங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் எழுந்திருக்கும். நான் என்ன பெருசா தப்பு செஞ்சுட்டேன், இப்படியெல்லாம் பிரதர் சொல்றாங்களே, நான் சரியா தான் செஞ்சிட்டு இருக்கேன், இத்தனை வருஷமா நான் எதுவும் வீணாக்கல, நான் எதையுமே விரயமாக்கல, நான் அவ்வளோ சேஃப்கார்ட் பண்ணி எல்லாம் அந்த குடும்பத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன், என் இஷ்டப்படி நான் போகலை, நான் வரல, நான் நல்லா படித்தேன், நான் செய்தேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் பண்ண நல்ல காரியங்களெல்லாம் லிஸ்ட் போட்டுகிட்டே இருப்பீங்க. இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த மூத்த மகனாய் நடந்து கொண்ட நேரங்களை நினைத்து அதை வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அதிலிருந்து மனம் மாறிய தருணத்தை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 6 வருஷம் குழந்தையில திருமணமாகி, அது வரைக்கும் திருமணம் வரைக்கும் நான் படிப்புல சிறந்தவள், கரோலா நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி பேர் வாங்கின, பங்குல சரி, உறவினர்கள் மத்தியில சரி, அவன் நல்ல பொண்ணு, அவன் சரியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நானும் அப்படியே நினைச்சுக்கிட்டேன், நான் சிறந்தவள், என்ன மாதிரி பர்ஃபெக்ட் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. 6 வருஷம் குழந்தை இல்லை. அந்த முதல் 3-4 ஆண்டுகள்ல நான் கேள்வி கேட்டது மட்டுமல்ல, எவ்வளவு பெருமையா என்னை பத்தி நினைக்க முடியும். எனக்கு ஏன் குழந்தை பிறக்கல, நான் நல்லவதானே, அது அவங்களுக்கு பிறந்திருக்கு, அவங்களுக்கு பிறந்த அவ்வளவு மோசமானவங்களுக்கு பிறந்திருக்கு, எனக்கு ஏன் கிடைக்கல என்று கேள்வி கேட்ட நாட்கள் தான் அதிகம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்துல ஒரு தியானத்துல போய் உட்கார்ந்து, ஆண்டவர் யாரு, நான் யாரு, என்னோட உண்மை நிலை என்ன என்பதை நான் தெரியும் பொழுதுதான் என்னுடைய உள்ளம் உடைய ஆரம்பிச்சது. ஆண்டவருடைய பார்வையில நான் யாரு, இந்த உலகத்தை வச்சு பார்த்துட்டு நான் ஏதோ சிறந்தவள் என்று நினைச்சு பொய்யாய் வாழ்ந்து கொண்டு என்னை ஏமாற்றி கொண்டிருந்தேன்.
ஆனால் எனக்குள் இருந்த மறைவான காரியங்கள், பெருமையானவோ, மற்றவர்கள் கண்களுக்கு தெரியாமல் நான் செய்த அத்தனையும் எனக்கு ஆண்டவர் லிஸ்ட் போட்டு கிடைச்சார். அப்பதான் சொல்லி எனக்கு புரிஞ்சது, நான் எப்படி மோசமானவள், ஆனா ஆண்டவரை நோக்கி நான் எப்படி கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று மனம் உடைந்து, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி எப்போ ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சனோ அப்பதான் கடவுளுக்கு எனக்கு உறவு வர ஆரம்பிச்சது. அப்பதான் அந்த உறவு தொடர்ந்தது. எந்த அளவுக்குன்னா, ஆண்டவரே இந்த உறவு எனக்கு நிலைக்கணும், ஒருவேளை ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா இந்த உறவு எனக்கு இல்லாம போயிடும், நான் உங்களோட இந்த உறவு அற்று போய்விடும் என்று சொன்னால் எனக்கு குழந்தை வேணாம் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தேன். 1998 இறுதியில உண்மையா ஜெபிச்சேன். இந்த உறவு அற்று போய்விடும் என்றால் எனக்கு அது வேண்டாப்பா. ஆனால் அந்த உடைந்த உள்ளத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருந்தார். குழந்தை கொடுக்கிறது அவருக்கு லேசான காரியம். ஆனா அந்த உள்ளத்தை உடைப்பது, மனமாற்றம் வருவது, என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அந்த ரிப்பென்டன்ட் பெனிட்டன்ட் ஹார்ட் எனக்குள்ள வர வைப்பதற்கு அவருக்கு 5.5 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஒரு குழந்தையை கொடுக்க அவருக்கு 1 செகண்ட் போதும். ஆண்டவர் எங்களுக்கு குழந்தையை கொடுத்தார். அதனாலதான் எங்களுக்கா பிறந்த குழந்தை, எனக்கா ஆண்டவர் கொடுத்த குழந்தைன்னு சொல்ல, ஆண்டவருடைய இரக்கத்தின் குழந்தை, தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவர் பாராட்டின இரக்கத்தின் குழந்தை இவள் என்று சொல்லி லேட் ஆஃப் மர்சி என்ற அர்த்தம் கொள்ளுகிற மெர்சிலா என்று பெயர் வைத்தோம். இரக்கத்தின் குழந்தை. இன்னைக்கும் ஒவ்வொரு முறை அவளை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய இரக்கம் அல்லவா என்று தாங்கி நடத்துகிறது, என்னுடைய நீதி அல்ல. அந்த இரக்கத்துக்கு உண்மையுள்ளவர்களா வாழணும்னு சொல்லிதான் இன்னைக்கு உங்களோட பேசிக்கொண்டிருக்கின்றோம். பாருங்க, ஒப்பு கொடுப்போம். இந்த மனமாற்றத்தை கொடுக்க வல்லவர் தூய ஆவியானவர். அதனால்தான் போன மெசேஜ்ல நம்ம கேட்டோம், பரிசுத்தாவிற்கு எதிராக செய்யற பாவம் மன்னிக்கப்படாது. ஏன்னா பரிசுத்தாவியர் நமக்குள்ள இல்லைன்னா அந்த பெனிட்டன்ட் ஹார்ட் வராது. மனஸ்தாபம், உத்தம மனஸ்தாபத்தை கொடுக்கிறவர் பரிசுத்தாவியானவர் மட்டுமே. ஆகவேதான் திருப்பாடல் 51 தாவீது இவ்வாறு ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற, தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று சொல்லி கெஞ்சுகிறார். என் பிள்ளைய எடுத்துட்டீங்க பரவாயில்ல, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா பரிசுத்தாவி என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும் என்று சொல்லி திருப்பாடல் 51 ஜெபிக்கிறார். இதையேதான் அகஸ்தினார் தன்னுடைய இறுதி நாட்கள் அப்படி புனிதரா வாழ்ந்தவர், அவர் எழுதி வச்சு வாசிச்சுட்டு இருந்தார். அந்த உத்தம மனஸ்தாபம், ஆண்டவருக்கு முன்பாக நான் யாரு அப்படின்னு உணர்ந்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அவருடைய இரக்கத்துக்காக காத்திருந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை தாங்க தூய ஆவியானவரால வாழ்கிற வாழ்க்கை. வாருங்கள், முழந்தாள் படியிட்டு, வாரும் தூய ஆவி, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறப்பா, என் வாழ்க்கையில உம்முடைய பார்வையில நான் யாரு என்பதை எனக்கு தெளிவுபடுத்துங்க. அந்த உண்மையான பிக்சர் எனக்கு புரிஞ்சாதான் ஆண்டவரே நான் உம்மோடு உறவு கொள்ள முடியும் என்று சொல்லி கரங்களை விரித்து, நீரின்றி வறண்ட தரிசு நிலம் இதோ நீருக்காக காத்திருப்பது போல தாகத்தோடு பரிசுத்த ஆவியானவருக்காக கதறி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே வழி நடத்துவார் உத்தம மனஸ்தாபத்துக்குள்ளாக. பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பும் சுவாமி. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, எமை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம்.
உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். ஆண்டவரே, எங்களை நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, எங்கள் எண்ணங்கள், எங்கள் சுயநீதி அப்பா, எங்க பெருமை எங்களை ஆள வேண்டாப்பா. எங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் நாங்க நினைக்கிற காரியங்கள் எங்களை ஆள வேண்டாம். எங்கள் திறமைகள் அப்பா, எங்கள் ஆற்றல் என்று சொல்லி அப்பா மாய்மாலமான காரியங்களை பற்றிக்கொள்ள வேண்டிய உம்மை விட்டு பிரிந்து நிற்கிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய சந்தோஷத்தில் நாங்கள் மகிழவில்லை அப்பா, உம்முடைய அழைப்பில் நாங்கள் மகிழவில்லை. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கல, ஆனா எங்க அச்சீவ்மெண்ட்ஸ் எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது. இந்த நிலை மாறட்டும் சுவாமி. எங்களை ஆளுகை செய்வீராக. உத்தம மனஸ்தாபத்துக்குள் எங்களை வழிநடத்துவீராக. பிறரை தீர்ப்பிட்டு என்னை நீதிமான் என நினைத்து அழுகின்ற பாதையில் செல்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே உம்முடைய பாதையில் கடந்து வரும்படி உம்முடைய தூய ஆவியானுடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் பொழிவீராக சுவாமி. உத்தம மனஸ்தாபப்படுவார்களாக. தங்கள் உண்மை நிலையை அறிந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து சரணடைவார்களாக. உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஒரு நொடி பொழுதும் வாழ முடியாது என்கிற சத்தியத்துக்குள்ளாய் கடந்து செல்வார்களாக. இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் அப்படியாய் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.